கவச்சம் இது கார்த்திடும் கவச்சம். ரட்சை இது ரட்சி. மகாமாய மந்திரதந்திர வீரமகு விற்பன்னராய் திகழும் ஸ்ரீ சௌனிமா அவர்களின் சண்ட பிரசண்ட அறிவிற்கு சுப்ரசித்தர்களான சுக்கிர பிரகஸ்பதிகளின் தீய பொறாமையும் திருஷ்டி தோஷங்களும் படாமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி. கவச்சம் இது கார்த்திடம் கவச்சம். ரட்சை இது ரட்சிக்கும் ரட்சை. சதுசாகரம் சூழும் சகல புவனத்திற்கும் சக்கரவர்த்தியான ஸ்ரீ துரியோதனர் அவர்களுக்கு பரமபாவிகளாகிய சத்ருக்களின் ஹிம்சைகள் துவம்சிக்காமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி. போதும். இந்த பண்டிதர்களுக்கு 10 கிராமங்களும் 10,000 பசுக்களும் தானம் கொடுங்க. மகாபிரசாதம் மகாபிரசாதம். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் பெற்று ஸ்ரீ 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 இஷ்ட புருஷ சதுர்த்தர் நீடூழி வாழி வாழி வாழி. வெற்றி தழைக்க வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே தங்கள் குருதேவர் ஸ்ரீ பலராமதேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது. காவலா, இதோ நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தாய். நலமான செய்தி என்ன மாமா? எனக்கு பயமா இருக்கிறது. எதற்கு வருகிறாரோ என்னமோ. அவர் முதலிலேயே முன்கோபி. பரவாயில்லை துரியோதனா, முன்கோபத்திற்கு வசிய மருந்து இருக்கவே இருக்கிறது. முகத்துதி. பலதேவருக்கு இணையற்ற சன்மானங்களுக்கு ஏற்பாடு செய். அளவில்லா ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை யோசிக்காமல் கொடுத்து விடுவார். பெற்றுக்கொள். அவர் மகள் வத்சலாவை நம் லக்கணகுமாரனுக்கு திருமணம் செய். அன்று முதல் பலதேவர் நம் பக்கம், அவருடன் யாதவர்களும் நம் பக்கம். அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது. பிரமாதம் மாமா, வெகு பிரமாதம். இதுவே நம் முதல் உடனடி காரியம். மாமா, அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாவும் சிறந்தவை. ஆனால் தந்தையை மிஞ்சிய அபிமான செல்வன் நம் லக்கணகுமாரன் இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அந்த பாரம் என்னை சார்ந்தது. சாரதி சாரதி. ஹே ராஜா, எப்படி? பிரபு, புவன வசீகர புஜபல பராக்கிரம புனித வைபோக லக்கணகுமாரா. போதும் முகஸ்துதி. பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா. சபாஷ் சபாஷ். இதுவல்லவா கவித்துவம். பெற்றுக்கொள்ளுங்கள். பிரபு, நான் சொல்வதையும் கேளுங்கள். வனவாசமே அவனரிட்டம் கனராஜனே நினததிஷ்டம். வெகு பொருத்தம் வெகு பொருத்தம். விஜய் பவா, தங்கள் தரிசனத்திற்காக தாதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு. இது சமயம் அல்ல. யுத்த பூமியில் உக்ரம் மிஞ்சிட பத்ம வியூகமே பரவி எதிர்த்தால் முன்னணி செல்வது அவனே உணர்வான், பின்னணி செல்வது தாமே உணர்வீர். பிரபு, அவனுக்கு நின் அறிவேது, அவனுக்கு நின் அழகேது, அவனுக்கு நின் புகழ் ஏது. துதியல்லவே துதியல்லவே துதியல்லவே. சாரதி சாரதி. ஹே ராஜன், சர்மா சாஸ்திரி தானாவென்றால் தந்தானாவென்று வெகுமதிகளை வாங்கி கொண்டார்கள். இந்த தானா சர்மாவும் தந்தானா சாஸ்திரியும் நமக்கு முன் நிகராக மாட்டார். என் சாற்று கவியை கேளுங்கள். இங்கே அந்த அபிமன்யுவின் பெரியப்பா அவர் இருவர், சிறியப்பா இவர் இருவர், அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே. பிறகு தங்களுக்கோ 100 குறைவு ஆற்றல் மிகும் சிற்றப்பார். சிற்றப்பார் சேனை பலம், செல்வமே உன் வீரபலம். வெகு பொருத்தமாய் சொன்னாயடா சாரதி. அப்பா லக்கணகுமாரா. ஓ, நீங்களா? சாதி பாதர். இனி நீங்கள் செல்லலாம். எவ்வளவு செல்வமாய் இருக்கின்றாய். அலங்கார வீரா, அமர். உனக்கு அழகான செய்தி அறிவிக்கின்றேன். வீர லட்சணம். விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம். தெரிவியுங்கள். இதோ பார், இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா. அவ்வளவுதானா?
அது மாத்திரமல்ல, யுவ ராஜராஜன், யுவ சார்வபௌமன், ம். யுவ சக்கரவர்த்தி. நீ இனி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு செய்துள்ளோம். ம். அப்போ நானும் முடிவு செய்திருக்கின்றேன். ஆ, சம்பந்தம் கூட பேர் பெற்றது. மணமகள் புவன வசீகர மோகன சுந்தரி வத்சலா, நம் பலராம தேவரின் மகள். அசம்பாவிதம். அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானா? ஆ? அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன்? அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன். இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன். தாத்தா, அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும். புத்திசாலி அப்பா, புத்திசாலி. ஆமா, ஆ, ஆ, முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அது தங்கள் இஷ்டம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.